வணக்கம். கடக ராசி பலன். கடக ராசியில் பிறந்த நண்பர்கள் இன்றைய நாளில் சிறப்புகள் நிறைந்து இருந்தாலும் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள். பயணத்தில் கவனமுடன் இருந்தால் மற்றபடி செல்வம், செல்வாக்கு, புகழ் அனைத்தும் கிடைக்கும். மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். வயதில் மூத்தவர்களுடன் பக்குவமாக பழகி காரியங்களை சாதித்து கொள்ளும் நாள் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகக்கூடும். பயணத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் இன்றைய புனர்பூச 4ஆம் பாதம் சர்வகாரிய ஜெயத்தை உண்டாகும். பூச நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் வேலை செய்யும்போது தன் பொருளை பாதுகாப்பதிலும் கவனமுடன் இருக்க வேண்டும். ஆயிலி நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயத்தை உண்டாகும். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும். எண்ணங்கள் அனைத்து ஈடேறும். புதிய முயற்சிகள், நிலம், வீடு, மனை, புதிய வர்த்தக ஸ்தாபனம், வண்டி வாகனங்கள் வாங்குவது அல்லது நீங்கள் ஏதாவது பழைய வண்டிகளை புதுப்பித்தல், இதுபோல் வாகனங்களுக்கு உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். வீடு மனைகள் உருவாக்க அல்லது அதற்கான துரிதமான ஆடம்பர பொருள்கள் வீட்டுக்கு தேவையானது வாங்கி சேர்க்கவும் சிறந்த பலனை கொடுக்கும். சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரியத்தை ஜெயத்தை கொடுக்கும். சற்று பொறுமை நிதானம் வேண்டும். பூர நட்சத்திரம் அனைத்தும் நன்மையாக முடியக்கூடிய நாள் இன்றைய நாள். உத்திரம் 1ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயமும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாள். அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். காரிய ஜெயமாகும். சர்வ காரியமும் கைகூடி வரும். அதே நேரம் சற்று பொறுமை நிதானம் பக்குவம் தேவை. வீண் வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது மிக மிக நன்று. கன்னிராசியில் வரக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாதம் சர்வ காரிய ஜெயத்தை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரம் சற்று பொறுமையும் நிதானமும் வேண்டும். சிறு சிறு மன உளைச்சல்கள் சங்கட்டுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம் எண்ணங்கள் அனைத்தும் நீடேறும். காரிய ஜெயமாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நன்றி. அடுத்தது துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி காண்போம்.